வாங்க நடக்கலாம். அப்படிப்பட்ட எபிசோட நம்ம இன்னைக்கு தொடங்குறோம். இது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த தூத்தூர் சர்ச்சினுடைய பின்னாடி, அதாவது இதுதான் முக்கியமான மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்டில் இருந்து தான் தூத்தூர் பீச்சுக்கும் தூத்தூர் சர்ச்சுக்கும் நம்ம போகிறது. அப்போ இந்த ரோட்டில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படிப்பட்டதை நம்ம ஃபில்கோவும் ஜென்சிதாஸ் அப்புவும் வந்து நமக்கு விரிவாக எடுத்து சொல்லுவாங்க. வாங்க நடக்கலாம். இப்போ போகலாம். இப்போ இந்த ஏரியாவில் ஒரு கலைஞர் இருந்தவங்க ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அந்த ஃபோட்டோஸ் இருக்கு, நாம இப்போ டிஸ்பிளே பண்ணலாம் வீடியோவில். ஆமாம். வேற எனக்கு தெரிஞ்சு கடப்பரை ஏரியாவில் போகிறதுல இந்த ரோடு தான் பெரிய ரோடு இல்லையா? ஆமாம் ஆமாம். நீ வேற ரோடு ஏதாவது பார்த்துருக்கியா? இதான் கொஞ்சம் பெரிய ரோடா இருக்கு. இந்த கடற்கரைக்கு போகணும்னா இதுதான் ஒரு பெரிய ரோடு. அப்புறம் இந்த ஏரியாவில் ஒரு கிணறு இருந்தவன தெரியும், ஞாபகம் பார்த்துருக்கேன் இல்லையா? இந்த கரங்கு பார்த்தா. ஆனால் உங்களுக்கு தெரியுமா இதில் ஒரு கிணறு இருந்தது? ஒரு நம்ம ஊரில் இப்போ கிணறுலாம் பார்க்குறது ரேராக தான் இருக்குது. வேற எங்கேயாவது கிணறு இருக்கா? கிணறு அந்த பக்கம் கடற்கரையில் 1-2 கிணறுலாம் உண்டு. கடற்கரை பகுதியில் 1-2 கிணறுலாம் இப்போ இருக்கா? இப்போ இல்லை, அது கடல் கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் இந்த கரை பகுதியில் எங்கள் வீட்டு பக்கம் ஒரு வீட்டில் கிணறு உண்டு. அதே மாதிரி ரேஷன் கடை வித்தியாசமா இருக்கு. என்ன முன்னாடி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும்தான் அந்த ரோட்டுகள வந்து ரேஷன் கடையில அடிச்சிருக்காங்களே, என்ன காரணம் அப்போ தெரியுமா? இப்போ வந்து இந்த பராமரிப்பு பணிகள்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நிறத்தை தேர்வு செய்து நம்ம வந்து எல்லா நியாய விலை கடை ரேஷன் கடையிலையும் இந்த இது கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த பெயிண்ட் தான் அடிக்கிறாங்க. மேக்சிமம் நிறைய பில்டிங்லாம் இந்த பெயிண்ட் தான் அடிக்கிறாங்க. அந்த சோப்பு நிறம் எதனால் அடிக்கிறாங்க? அது வந்து இப்போ வந்து அது கிளியராக நமக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி இதில் என்ன இருந்ததுன்னு தெரியுமா? இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு அங்கன்வாடி மையம். அங்கன்வாடி மையமா? அங்கன்வாடி மையம் இல்லை, ஒரு சேவை கட்டடம் மாதிரி. இல்லை, இதில் என்னோட நாலேஜில் இதில் ஒரு நர்சரி கார்டன் இருந்தது, அரை கிளாஸ். உங்களுக்கு தெரியுமா? அதில் விளையாட்டு சாரம் விளையாட போயிருக்கு. இப்போ அந்த நர்சரி கார்டன் எங்கே இருக்குன்னு தெரியுமா? பின்னாடி தான் இருக்கு. அதை பார்க்கலாமா? இந்த பெயிண்ட் அடிச்சப்ப இது பார்க்கறதுக்கு அழகா இருந்தது அந்த டைம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2018 திட்டமா? இன்னும் ரொம்ப அழகா. என்னோட குழந்தைய கூட்டிட்டு வருவேன் இந்த ஏரியாவில் எப்போ காமிக்கிறதுக்கு. இந்த இதெல்லாம் இப்போ எல்லாம் மங்கி போயிருக்கு. ஆமா, இதே மாதிரி நம்ம ஊர்களில் இருக்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய செவர்கள் அழகாக்குனா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இதான் ஒண்ணு இருந்தது. ஆமா, இது 2 இருக்கு ஆக்சுவலி. இந்த 2 எதுக்குள்ள வருதுன்னு தெரியல. ஒண்ணு இந்த பக்கம் இருந்ததா இருக்கும், அப்புறம் இந்த பக்கம் இருந்தது எங்க போச்சு? இன்னைக்கு லீவ் அல்ல, இன்னைக்கு தீபாவளி லீவ் ஆனதுனால இன்னைக்கு இப்படி இருக்காங்க. நம்ம கோயிலுக்கு வர்றதுல இன்னும் இது ஒரு வழி இல்லையா? இதுதான் மிக முக்கியமான வழி. இதுதான். ஆட்கள் எல்லாம் இந்த வழியா தான் கோயிலுக்கு வருவாங்க. நம்ம சிம்டேரிக்கு வந்திருக்கோம். இப்போ சிம்தேரி நம்முடைய ஆலயத்தினுடைய இந்த சிம்தேரி வந்து ரொம்ப பழமையான ஒரு சிம்தேரி. இதில் வந்து பல ஆண்டுகளாக பலர் அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க. சமீபத்தில் வந்து அடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால கடந்த ஆண்டு வந்து இதை மீண்டும் புனரமைச்சு ஒரு புதிய ஒரு கல்லறை தோட்டம், அதாவது தோட்டங்கள் பூச்செடிகளெல்லாம் அமைச்சு ஒரு அழகான ஒரு கல்லறை தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த தோட்டத்தை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய கல்லறை தோட்டம். அது கொஞ்சம் சின்னதாக இருந்தது. இப்போ எல்லாமே வந்து மறுசீரமைப்பு பண்ணி ஒரு பெரிய ஒரு கல்லறை தோட்டமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் இந்த விஷயம், இந்த தோட்டம் கொஞ்சம் கார்டனிஷா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அப்பவும் சொல்லலாம். அப்போதான் முன்னாடி தொடங்கினப்ப இதுல தான் தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருந்தேன். இப்போ பார்க்கறது கொஞ்சம் அழகா பூக்கள் எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. இன்னும் அதிக செடிகள் எல்லாம் வச்சா இன்னும் கொஞ்சம் கூட நன்றாக இருக்கு. இந்த பக்கம் தான் ஏதோ ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அந்த பெரிய ஒரு பார்க்கு கமிட்டி வந்து தீர்மானிச்சிருக்காங்க. இந்த ஏரியா, இந்த ஐ லவ் தூத்தூர் இருக்குல்ல, அந்த இடம் தான் நம்ம குறிப்பிட்டிருக்கோம் இல்லையா? நாங்கள் அந்த பிளான் படி தான் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். அந்த கேப் தான் அந்த பிளான் இப்போ காமிக்கிறோம் பாருங்க. பை பார்க் அப்படின்னு அதுக்கு பேர் போட்டு, பை பார்க் அப்படின்னு அடிப்படையில் சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அதில் வந்து இடைப்பாறக்கூடிய அளவில் அழகாகவே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் அந்த பார்க் அமைய போகுது. அதுக்கு மக்களாகிய உங்கள் சப்போர்ட்டும் தேவை வருது. கண்டிப்பாக இந்த கிராமத்தில் வந்து சிறுவர் சிறுமியருக்கு விளையாடுவதற்கான ஒரு
பொழுதுபோக்கை கழிப்பதற்கான ஒரு இடம் இந்த கிராமத்தில் இல்லை. அது காலத்தினுடைய கட்டாயம். நம்ம பகுதி இந்த மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தின் அருகாமையில் ஒரு சிறுவர் பூங்கா கொண்டு வந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். நாம் பல நேரங்களில் பார்த்திருக்கிறோம், திருவிழா காலங்களில் பல இடங்களிலிருந்து இங்கே விளையாட்டு பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து வைக்கும்போது பல்லாயிரக்கணக்கான சிறுவர் சிறுமியர் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதை இந்த பகுதியில் பார்க்க முடியும். அதை நாம் நிரந்தரமாக இந்த பகுதியில் கொண்டு வரும்போது பல கிராமங்களில், நம்ம கிராம பகுதி மக்கள் மட்டுமல்ல, பல கிராமங்களிலிருந்து சிறுவர் சிறுமியர் தங்களுடைய பொழுதுபோக்கை கழிப்பதற்காக வருவார்கள். சிறுவர் சிறுமியர் மட்டுமல்ல, பெரியவர்களும் தங்களுடைய நேரத்தை பொழுதுபோக்காக கழிப்பதற்கு வருவார்கள். ஏன்னா ஒரு இயற்கையான ஒரு ரம்மியமான காட்சி நாம் இங்கே பார்க்க முடியுது. ஆலயம், கல்லறை தோட்டம், பேருந்து நிலையம், அருகாமையில் இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள், பின்ன தற்போது வந்திருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் பார்க், இதே மாதிரியான நிறைய வசதிகள் வரும்போது இந்த கிராமம் ஒரு வளர்ச்சியடைந்த கிராமமாகவே இந்த பகுதி மாறும். சரி, நாம் மறுபடியும் பீச் ரோட்டுக்கு போகலாமா? ஆமாம். இந்த ரோதை அடைச்சிருக்காங்க, நல்ல விஷயம் தான் இல்லையா? இந்த கார்டனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பார்த்துருக்கீங்களா? நீ பார்த்தியா? ஆமாம், நான் பார்த்துருக்கேன். நம்ம பங்கு பணியாளர் இல்லை வளாகத்தில் உள்ள கார்டன் தோட்டம். ஒரு 8 பார்ப்போம் வாங்க. இதில் இந்த ஏரியாவில் முன்னாடி ஒரு பழைய அரை கிளாஸ் இருந்தது, ஞாபகம் இருக்கா? அதுக்கு பின்னாடி அந்த பழைய ஆலயத்தினுடைய பின்பகுதி. அந்த ஏரியாவில் வரும்போது ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். ஆமாம். ஆமாம் ஆமாம், இதுதான். புது அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இது எதுக்காக பண்ணியிருக்காங்க? இது இருசக்கர வாகனம் நிறுத்துவதற்காக. முன்னாடியெல்லாம் பார்த்தா இங்கே வந்து இருசக்கர வாகனம், இந்த பைக்கெல்லாம் வந்து ஏன்னா தானே நிப்பாட்டிட்டு போவாங்க. இப்போ அதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாக்களையும் ஒரு இருசக்கர வாகனம் ஒரு பகுதியில் நிறுத்துகிற மாதிரி குறியீட்டெல்லாம் போட்டு அங்கே பெயிண்டிங் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. அப்போ இங்கே வந்து போக்குவரத்து, இந்த போக்குவரத்துனா அந்த பைக்கு அங்கே இங்கே வைக்காம நேராக வைக்க முடியும். எத்தனை பைக்கு வந்தாலும் எல்லாமே இந்த இதுக்கு உள்ளாடி நிப்பாட்டுற மாதிரி நமக்கு வைக்கலாம். இப்போ வரிசையில் வைக்கும்போது இன்னும் வரக்கூடிய இருசக்கர வாகனம் பைக்கெல்லாம் நமக்கு பின்னாடியே நமக்கு வைக்கலாம். பின்னாடி அவங்க வந்து நிப்பாட்டு. அதை மாற்றி அது எங்கே போடுறது? ஃபஸ்ட்டு அது ஒரு ஏரியாவில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இடம் இருக்கா? இடம் இது வந்து இங்கே வந்து சர்ச்சு, ஆலயம் சம்பந்தப்பட்ட பணிக்குழுக்கள், பங்கு பேரவை, அது மாதிரியான சங்கங்கள் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சிறு கூட்டரங்கு. இதில் வந்து ஒரு 50க்கு மேற்பட்ட நபர்கள் இதில் அமர்ந்து நமக்கு கூட்டம் கூடலாம். இது இப்படி திறந்தபடியா இப்படி கூட்டங்கள் நடத்துவதனால நம்மளுக்கு பேசக்கூடிய ரகசியங்கள், விவாதிக்கக்கூடிய எல்லாமே எல்லாரும் கேட்கறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ரகசியங்கள் பாதுகாக்க முடியாத ஒரு சூழல். ஆமாம், அதுவும் மேம்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக இதை ஒரு ஃபுல்லாக கவர் பண்ணி ஏசியெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா முக்கியமான இடம், மக்கள் எல்லாம், அதாவது நாம மக்களாக சேர்ந்து நம்ம தலைவர்களாக கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். அப்போ அவங்க ரிலாக்ஸாக இருந்து ஊருக்கு என்ன தேவையோ அது அமைதியாக இருந்து பேசுறதுக்குள்ள ஒரு இடமா இது இருக்கணும். ஸோ இது ஃபுல் கவராக ஏசியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும், குளிர்ச்சியாக, சண்டைகள் இருக்காது, அமைதியாக இருந்து பேசுறது வசதியாக இருக்கும். அப்போ இவ்வளோ ட்ராக் போதுமா? இல்லை, இப்போ இதில் 11 ட்ராக் போட்டிருக்காங்க. அப்போது இந்த 11 ட்ராக் மட்டும் இதில் போதாது. இன்னும் இதுக்கு முன்னாடி அதுக்கு பகுதி சைடில் வந்து இன்னும் நிறைய ட்ராக் எல்லாம் போட்டால் நம்ம இந்த இடத்துல இருசக்கர வாகனங்களை இங்கே உள்ளாடி வரக்கூடிய வாகனம் நிப்பாட்டலாம். இங்கே உள்ளாடி வரக்கூடியது ஓகே. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் எப்படி அதெல்லாம் அரேஞ்ச்? வெளியில் வந்து இருசக்கர வாகனங்கள் நிப்பாட்டக்கூடிய பொது இடங்கள் நிறைய இடங்களை பார்த்துருவோம். அந்த இடங்களெல்லாம் நம்ம கண்டத்தி அங்கே இது மாதிரி இருசக்கர வாகனங்கள் நிறுத்தக்கூடிய போர்டுகள் எல்லாம் வச்சு அங்கே இது மாதிரி பெயிண்டிங் எல்லாம் அங்கேயே பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் அதில் ஒரு விஷயம் உண்டு, ஆக்சுவலி வெயிலில் வண்டி நிப்பாட்ட மாட்டாங்க.
நம்ம ஜஸ்ட் கோடு போட்டாலும் அவங்க நிப்பாட்ட மாட்டாங்க. அது நிழல் இருக்கிறத பார்த்து தான் எல்லாரும் நிப்பாட்டுறாங்க. இப்போ நம்ம கோடு போடுற ஏரியாவில் நிழலுக்கு வசதியாக ஏதாவது பண்ணுனா இன்னும் நல்லா இருக்கும். ஆமாம், அதுவும் பார்க்கணும், பார்த்து தான் பண்ண முடியும் இல்லையா? அந்த மாதிரியான நிழற்கூடைகள் அமைச்சு அதுக்குள்ள இந்த பைக்கெல்லாம் நிப்பாட்டக்கூடியது இடங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சு அந்த இடத்துலையும் அந்த மாதிரி அந்த வாய்ப்புகளை நமக்கு பயன்படுத்தி கொடுக்கலாம். ஏன்னா ஊரில் பைக்குகள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. அது போக இப்போ கார்களும் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து நம்ம ஆலயத்தினுடைய பங்கு அலுவலகம். நம்ம பங்கு சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும், ஏதேனும் சந்தேகங்கள், பங்கு ஆவணங்கள், அதே மாதிரியான குடும்ப சார்ந்த குடும்ப அட்டைகள் எல்லாம் நமக்கு இன்னும் இங்கே வந்து நமக்கு இந்த குறைகள் எல்லாம் தீர்த்துக்கலாம். வரியெல்லாம் அடைக்கக்கூடியது இந்த அலுவலகத்தில் தான். இது ஆலயத்தின் பின்புறம். ஆலயத்தின் பின்புறம் சொல்லும்போது நம்முடைய இந்த இது திருப்பலிக்கான புனித உடைகள், இந்த புனித பாத்திரங்கள் எல்லாம் இங்கே வைத்திருப்பார்கள். நமது திருப்பலி வழிபாட்டிற்காக குருக்கள் எல்லாம் உடை மாற்றுவதும் அவருக்கான ஒரு சிறு வழியாக இது இருக்கு. தற்போது தொடர்ந்து பார்க்கலாம். ஓப்பனில் தான் இருக்கு. இங்கே தான் அந்த அருள் தந்தையர் வந்து திருப்பலிக்கு ஆயத்தமாக உடைகள் எல்லாம் அவர்கள் வந்து மாற்றுவதும் உடைகளை திருப்பி வருவதும் இங்கே இது ஒரு புனிதமான பகுதியாக இது கருதப்படுகிறது. ஏன்னா பழைய மேடை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது உள்ளே போகிறதுக்கே ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அப்புறம் அந்த அட்மாஸ்பியரே ஒரு குளிர்ச்சியாக இருக்குது அந்த பில்டிங்குள்ளே போகும்போது. ஆமாம், இதில் ஒன்று இருந்துச்சு. அதை நான் சின்ன வயசில் சர்ச்சுக்கு போயிட்டு காலையில் இந்த வழியாக நடந்து வரும்போது இந்த இடத்துல வரும்போது நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. அந்த படியெல்லாம் தொடும்போது அந்த ஃபீலிங் எப்பவும் இருக்குது. நல்லா இருக்கும் அந்த ஃபீலிங். அது இந்த ஏரியா மட்டும் நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. இந்த பில்டிங்கோட செட்டப் அப்படி இருக்கனால அப்படி இருந்திருக்கும். இந்த வின்சென்ட் பால் சொசைட்டி அவங்க ஆண்கள் வந்து இந்த பழைய இந்த அங்கன்வாடின்னு சொன்னீங்கல்ல, இந்த பழைய மேடை இந்த இங்கே தான் அவங்க வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து 2வது திருப்பலி முடிஞ்ச உடனே இங்கே தான் வந்து அவங்க என்ன கூடுவாங்க. இந்த பழைய கட்டடத்தில் தான். இப்போ தான் அங்கே வந்து வேற ஒரு இடத்துல இடம் மாற்றிருக்காங்க. அது வரைக்கும் அவங்க இங்கே தான் இருந்தாங்க. இது நம்ம பீச்சுக்கு போகிற ரோடு. ஒரு பீச்சை ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாமா? இது வந்து கடற்கரை சாலை, கடற்கரைக்கு போகக்கூடிய சாலை. ஆமாம் ஆமாம் ஆமாம். அன்னைக்கு ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க ஒரு காரில் வந்து இந்த ஏரியாவில் நின்றுக்கிட்டு இதில் உட்காரதுக்கு இடம் உண்டா, பீச் மாதிரி இருக்குமா எப்படின்னு கேட்டாங்க. அந்த டைம் நமக்கு இதில் பீச் இல்லை, கடலரிப்பு இருந்ததுனால நான் சின்ன ஒரு 2 மாதம் கழிச்சு வாங்க, இல்லை பீச் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த ஏரியாவை இன்னும் அழகுபடுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி நல்லா பறந்துருக்கு ஏரியா, பறந்து விரிஞ்சிருக்கு போவதுக்கு. இந்த ஏரியாவில் ஒரு படிக்கட்டு வச்சா இன்னும் நல்லா இருக்கும். அதாவது எல்லா சீசன்லேயும் நம்ம பீச்சுக்கு போகிற மாதிரி இதில் ஒரு நல்ல ஒரு படிக்கட்டை இறக்கி ரொம்ப ஆழத்துக்கு படிக்கட்டு வச்சுட்டோம்னா அழகாக இறங்கி போது வசதியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஈஸ்டர் அன்னைக்கு வந்து அந்த புனித வெள்ளி அன்று வந்து பாஸ்கா அன்னைக்கு வந்து ஒரு பாஸ்கா பார்க்கெல்லாம் நம்ம உருவாக்கி இந்த பகுதியில் தான் நம்ம வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடுவார்கள். அநேக வெளியிடங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகளை போன்று மற்ற மக்களும் இந்த தூத்தூர் வாழ் மக்களும் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவானது இங்கே நடைபெறும். இந்த பகுதியானது தற்போது ஒரு சுற்றுலா தலமாகவே கருதப்படுகிறது. பல இடங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் இங்கு வருவது, கடலை பார்ப்பது, கால் நனைப்பது, இங்கிருந்து ஓய்வு எடுப்பதாக பல சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள். ஆனால் இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. அவர்கள் ஓய்வெடுப்பதற்கான இருக்கைகளோ, கழிவறைகளோ, குடிநீர் தண்ணியோ எதுவுமே இங்கே இல்லை. அந்த விழா காலங்களில் மட்டும் தற்காலிகமாக இங்கு கழிவறைகளை எல்லாம் அமைத்து, குடிநீர் எல்லாம் அமைத்து, இருக்கைகள் எல்லாம் வசதி செய்வார்கள். ஆனால் இதை தற்காலிகமாக இந்த பகுதியை இந்த கடலரிப்பு தூண்டில் விளைவு இதெல்லாம் சரி செய்து, நேர்கடு சுவரெல்லாம் சரி செய்து, இதை ஒரு சுற்றுலா தலமாக அரசோ அல்ல ஊர் நிர்வாகம் சேர்ந்து இதில் ஒரு அழகான ஒரு
சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை நிரந்தரமாக ஏற்படுத்தி கொடுத்தால் இன்னும் பல சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது ஒரு சுற்றுலா தலமாகவே அமையும் என்று நான் கருதுகிறேன். அதான் என்னோட கருத்தும் அதுதான். இதை இன்னும் அழகாக்குனா நல்லா இருக்கும். இங்கே ஊராட்சி மூலமாக வந்து நிறைய மரங்கள் எல்லாம் நட்டிருக்காங்க. தூய்மை 100 நாள் வேலை திட்டம் மூலமாக வந்து நிறைய மரங்கள் நட்டிருக்காங்க. இன்னும் அதிக மரங்கள் எல்லாம் இப்பகுதியில் நடும்போது இன்னும் அதிகமான மக்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த நிழல் முக்கியம் இல்லையா? குறிப்பாக கடற்கரை ஓரங்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு அருகாமையில் வந்து மரங்கள் நடும்போது உப்பு காற்றினுடைய தன்மை வந்து அந்த வீட்டை தாக்குவது, சற்று உப்பு அந்த கரையெல்லாம் அடிக்கும்போது வீடுகளெல்லாம் பழுதடையாமல் இந்த மரங்கள் வந்து பாதுகாக்குது. அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு ஒரு குளிர்ச்சி இந்த மரங்கள் ஏற்படுத்தி கொடுத்து உப்பு காற்றை தடுத்து. இந்த கடற்கரையில வந்து சாலைகளே எல்லாமே இருக்கு, எல்லாம் மலர்ப்பு மரமா இருக்குது. எப்படி இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியில் வந்து ஒரு கடற்கரை காங்கிரீட் சாலை அமைத்திருந்தார்கள். கடல் அரிப்பு காரணமாக பல வரி வீடுகளும் சாலைகளும் கடலுக்குள் அடித்து சென்றதால் குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் சாலை அமைக்கவில்லை. சாலை அமைக்காததால் இந்த பகுதி மணல் மேடுகளாக கடல் வெள்ளம் வந்து இந்த மணல்களை எல்லாம் கொண்டு வந்து இது ஒரு மணல் மேடாகவே காணப்படுகிறது. தூத்தூருடைய ஒட்டுமொத்த பகுதியிலே இப்படிதான் இருக்கா கடற்கரையில சாலைகள்? இது இரவி புத்தந்துறை முதல் நமது ஊராட்சியின் தொடக்கமாக இரவி புத்தந்துறை முதல் இறைமந்துறை வரை கடற்கரை சாலைகள் இருந்தன. தற்போது கடல் அரிப்பால் எல்லா சாலைகளும் தற்போது துண்டிக்கப்பட்டு, சில இடங்கள் துண்டிக்கப்பட்டு, சில இடங்களில் சேதமடைந்து கடற்கரை சாலை இல்லாத ஒரு நிலையை காட்டுகிறது. இது வந்து மீனவர்களுக்கான இந்த வலைப்பின்னு கூடம். நம்ம கடலிலிருந்து தொழில் முடிந்து வரும் மீனவர்கள் அவர்கள் கொண்டு வந்த வலைகளை பழுது பார்க்கக்கூடிய ஒரு ஓய்வறையாக இது இருக்கிறது. அதே போன்று இதனுடைய அருகாமையிலும் 2 வலைப்பின்னு கூடங்கள் இருக்கின்றன. இந்த பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் 2 வலைப்பின்னு கூடங்கள் இருக்கின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய காலகட்டத்தில் முதலாக தமிழகத்தில் தூத்தூர் கிராமத்தில் G1, G2, G3 3 சுவர்கள், நேர்கல் சுவர்கள் அமைக்கப்பட்டன. அந்த நேரத்தில் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில் ஒரு சூரிய மின்சக்தியுடன் கூடிய உயர்கோர மின் விளக்கும், இந்த 2 பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் சாலை ஒட்டிய பகுதியில் தெருவிளக்கும், அதே போன்று நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற மேற்கு பகுதியில் ஒரு வலைப்பின்னு கூடம். அந்த வலைப்பின்னு கூடத்தில் தான் இந்த 2 பகுதிகளுக்கான சோலார் போர்டு எல்லாம் அமைத்து அதனுள் பேட்டரி எல்லாம் வைத்து பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். தற்போது பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் இந்த உயர்கோபுர மின்விளக்கானது சேதமடைந்து பாதுகாப்பற்ற முறையில் இருந்தது. இது பொதுமக்களுக்கு மிகுந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக காணப்பட்டதால் இதை அரசு அதிகாரிகள் உடனடியாக இதை பார்வையிட்டு இதை அப்புறப்படுத்தி இருக்கின்றார்கள். மீண்டும் இதிலே ஒரு தரமான ஒரு உயர்கோபுர மின்விளக்கு அமைத்தால் இந்த பகுதி மக்களுக்கு பாதுகாப்பாக வந்து செல்ல முடியும். அமைப்பார்களா இல்லை? சொல்லியிருக்கின்றோம், காலப்போக்கில் அமைப்பார்கள் என்று அரசு அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள். நன்றி. அது வந்து முழுவதுமாக சேதமடைந்து அது இடிந்து விடும் தருவாயில், துருபிடித்து சாய்ந்து விடும் தருவாயில் இருந்ததால் பொதுமக்களுக்கு மிகுந்த அச்சுறுத்தலாக இருந்தது. ஆகவே தான் அதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு அது தள்ளப்பட்டார்கள். தூத்தூர்ல எங்க பார்த்தாலுமே, அதாவது கோயில், குருசடி, இப்படி முக்கியமான இடங்கள்ல எல்லாமே மஞ்சள் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. என்ன தூத்தூருடைய கலரே மஞ்சள் தானே? மக்களுக்கு மஞ்சள் ஒரு மங்களகரமான ஒரு கலராச்சு இல்லையா? அந்த கலரை பார்க்கும்போது ஒரு ப்ளஸ் அண்ட் பார்க்கறதுக்கு. மஞ்சள் கலர் டிஷர்ட். ஓ ஆமாம், எங்கள் வீட்லேயும் ஒரு மஞ்சள் கலரில் தான் பார்டரும் கொடுத்துருப்போம். நேதாஜியினுடைய டிஷர்ட்டும் அவங்க ஜெர்சியும் மஞ்சள் கலர்ல தான் இருக்கு, மஞ்சள் நீளம். தூத்தூருடைய கலரே மஞ்சள்னு சொல்லலாம், மங்களகரமான கலர். எல்லாம் எப்போவுமே நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஈஸ்வரர் குருசடி.
என்னோட நாலேஜ்ல இந்த பக்கம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதாவது ஓடு போட்ட ஒரு ஷெட்டு பெரிய குடிசடியா இருந்தது. இந்த தூத்தூருடைய நம்ம சர்ச்சினுடைய கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரத்தை மாதிரி தான் இந்த குடிசடிய கோபுரம் இருந்தது. இந்த ஓடு போட்டதுல தான் மக்கள் வந்து அதாவது 24 மணி நேரமும் அதை பயன்படுத்தலாம். அதாவது அது ஜெபம் பண்ணுவதற்காகவும் மற்ற நிகழ்ச்சிகளுக்காகவும் இதை பண்ணிட்டு இருந்தாங்க. திடீரென்னு ஒரு காற்று வீசினதுல அந்த அத்தனை ஸ்ட்ரக்சருமே கீழே விழுது. அதுல ஒரு 4-5 பேர் வந்து காயப்பட்டாங்க. விபத்து எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறம் தான் அதையெல்லாம் உடைச்சு மாற்றி அதே ஓப்பனா வந்து கிறிஸ்துராஜா குடிசடியை வந்து விட்டுருக்காங்க. இந்த நவம்பர் மாசத்துல இந்த குடிசடி திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஊர்ல இப்ப மணல் எல்லாம் கம்மியா இருக்கு, உட்காரதுக்கு மணலே இல்லை. இந்த குடிசடி முன்னாடி இருந்த ஒரு பழைய போட்டோ இப்ப காமிக்கிறோம். இந்த ஏரியால நல்ல இடம் இருந்தது, மக்கள் விளையாடுறதுக்கும் வசதியாட்டு. முன்னாடி இந்த பங்கு திருவிழா 10 நாள் முன்னாடியெல்லாம் நடக்கிற மாதிரி இந்த குருசடி திருவிழா தான் வந்து மிக விமரிசையாக வந்து 10 நாட்கள் இங்கே வந்து எடுப்பாங்க. முன்னாடியெல்லாம் நிறைய பெரியவங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. இந்த குருசடியெல்லாம் திருவிழா வந்து ரொம்ப ஆடம்பரமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆமாம், 10 நாள் நல்லா. ஆமாம். தற்போது இங்கே வந்து 7 நாட்களும் இந்த ஆலயத்தினுடைய திருவிழா வந்து ஜூலை மாதத்தில் வந்து 10 நாட்கள் விமரிசையாக எடுக்கின்றார்கள். இந்த குருசடியிலும் மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்கள். ஆலய கட்டுமான பணி நடந்தப்போ திருப்பலிகள் எல்லாம் இங்கதான் ஒரு ஓலை ஷெட்டு போட்டு இங்கதான் அந்த திருவிழா திருப்பலிகள் எல்லாம் நடந்தது. எல்லா வழிபாடுகளுமே இங்கதான் நடந்தது. அந்த 1.5 ஆண்டுகளும் இங்கதான் அந்த எல்லா வழிபாடுகளுமே நடந்தது. இந்த சாலை எங்கு அப்போ இந்த சாலை வந்து நம்ம பார்க்கக்கூடிய வட்ட விளாகம் அந்த பகுதியை நோக்கி தான் இந்த சாலை சென்று கொண்டிருக்கின்றது. இப்போ ஒரு டவுட், இப்போ நாம நடந்து வந்தோம் இல்லையா, இது எந்த ஸ்ட்ரீட்டுக்கு அண்டர்ல வரும்? பீச் ரோடு வருதா இல்லை ஆர்சி சர்ச் ஸ்ட்ரீட் வருதா? இல்லை அதாவது மக்களுக்கு பொதுவாகவே, மக்களுக்கு மட்டும் இல்லை, அந்த தபாலை கொடுத்து வரக்கூடிய போஸ்ட்மேன், பெரிய கொண்டு வரக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. அதாவது முன்னாடி கொஞ்சம் வீடுகள் தான் இருந்தது, அதனால அவங்களால சரியான வீடுகளில் வந்து சரியான நேரத்தில் கொண்டு கொடுக்க முடியும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னா பல தெருக்களும் பல மக்கள் தொகை பெருகி இருக்கு, வீடுகளோட எண்ணிக்கை பெருகி இருக்கிறதுனால அவங்களால சரியா வந்து போய் சேர முடியல. அதனால இப்போ வந்து பங்கு பேரவை சார்பாக வந்து இந்த ஊர்களில் எல்லாம் வந்து புதிதாக தெருக்களுக்கு பெயர் போடுறது, பெயர் இல்லாத இடங்கள்ல பெயர் போடுவதற்கான முயற்சிகளை வந்து இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பெயர்கள் வந்து ஒவ்வொன்றா போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம இந்த நடக்கலாம் வாங்க இந்த நிகழ்ச்சியில பார்க்கும்போது கண்டிப்பாகவே எல்லா தெருக்களுக்கும் பெயர் இருக்கும்னு நம்புறோம். நல்ல விஷயம். இது இந்த கொடிமரம் வித்தியாசமா இருக்கு. இது கல் கொடிமரம். இதற்கு முன்பு வெங்கலத்திலான ஒரு கொடிமரம் இங்கே வைக்கப்பட்டிருந்தது. இது கடற்கரை பகுதியில் இருப்பதால் இதனுடைய தன்மை மிக குறைந்து அந்த கொடிமரத்தை மாற்றி தற்போது கல்லிலான ஒரு கொடிமரத்தை இங்கு வைத்திருக்கின்றார்கள். கல்லும் அரிக்கத்தான் செய்யும், அதுக்கு ஏதாவது மாற்று வழிகள் நீங்கள் வச்சிருக்கீங்க? ஏன்னா கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவர் சிலை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அவங்க ரசாயன கலவை பூசுவாங்க. அதனால தான் அது இன்னும் வரைக்கும் பாதுகாக்கப்படும். கல்லும் கடல் காற்றில் அரிக்கத்தான் செய்யும். அதை குறித்து என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அது நம்ம மெயின்டைன் பண்ணணும். இல்லை மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் எதுவுமே நடக்காது. நம்ம என்னென்ன பண்ணுறோமோ எல்லாத்துக்கும் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக தேவைதான். இதை இப்படியே விட்டுட்டோம்னா இதுவும் கூடிய சீக்கிரம் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். இந்த ரோட்டில் வந்து ரொம்ப காலம் ஆச்சு. இப்போ தான் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த ரோட்டில் நான் வரேன். இது இப்போ எப்படி எண்ட் ஆகும்னு கூட எனக்கு தெரியாது. இதில் எண்டிங் எப்படி இருக்குது? இது முட்டுச்சந்த மாதிரி தானே, இல்லை இப்படியே நம்ம வெளியே போயிடலாமா? இல்லை, நம்ம முட்டுச்சந்த மாதிரி. இந்த கிழக்கு பகுதியில் இருந்து மேற்காக ஆலயம் நோக்கி வருகின்ற மக்களுக்கு இந்த சாலை வந்து ஒரு பிரதானப்பட்ட சாலை.
தற்பொழுது ஒரு அலங்கார கற்கள் சாலை அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சாலை இங்கு வீதியாக இருந்தால் அகலமாக இருந்தாலும் போக போக குறுகலாக இருக்கும். இந்த சாலை வந்து பல இடங்களில் இணைக்கின்றதனால் நம்முடைய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து அந்த வழியாக ஒரு குறுகலான ஒரு அலங்கார கற்கள் சாலை அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது வழியாக அந்த சாலையை நானும் அதை தான் கேட்கலாம்னு இருந்தேன். நம்ம ஊரை அழகாக்குறதுக்கு, இந்த ஊரை அழகாக்குறதுக்கு பெருசாக ஒன்றும் செலவு பண்ண தேவையில்லை. ரோட்டில் இருக்கக்கூடிய மணலை நீக்கி விட்டாலே இது அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், மணல் ரோடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த போட்டதுக்குள்ள ஒரு பலனும் இல்லாமல் இருக்கு இல்லையா? இந்த இன்டர்லாக் ஒரு பிரயோஜனம். இது ஜஸ்ட் க்ளீன் பண்ணி மணல் உள்ள ஏறாமல் இருக்கிற மாதிரி செட் பண்ணாலே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். தெருக்கள்ல எல்லாம் இன்டர்லாக் போட்டிருக்காங்க இல்லையா? சின்ன சின்னது. அந்த தெருக்களுக்கு பேர் போடக்கூடிய திட்டங்கள் வரும்போது மக்களுக்கு எளிதாகவே அது புரிந்து கொள்ளும் போது வட்ட வளாகத்தில் இருந்த நம்ம பயணிக்கும் அது அங்க பேர் எழுதி இருக்கக்கூடியது அது ஒரு சந்திப்பாக ஒரு ஜங்ஷன். வட்ட வளாகத்தில் இந்த இடது பக்கம் ஒரு வழி இருக்கு, ஒரு தெரு அதுக்கும் பேர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம ஊர் பெருசாகிட்டு இருக்கு, தூத்தூர் பெருசாகிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் ஒவ்வொரு விஷயங்கள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அட்ரஸும் ரொம்ப முக்கியம். இப்போ வீடுகளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வீடு எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் வீடுகளுக்கு நம்பர் இருக்கான்னு பார்த்தா நம்பரை தேட வேண்டியது இருக்குது. எந்த வீட்லையுமே நம்பர் இல்லை, எங்கள் வீட்டில் கூட தான் நம்பர் இல்லை. ஸோ எல்லா வீடுகளுக்கும் அந்த நம்பர் சீக்வன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். லெட்டர் கொடுக்க வரவங்களுக்கும் கண்டிப்பாக. பாட்டி உங்க பேரை சொல்லுங்க. எத்தனை வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க? எப்படி நல்லா வியாபாரம் நடக்குதா? கடை தூரம் இருந்தது, வீடு எடுத்த பிறகு அந்த கடையை முடிச்சு அவங்க கட்டின பிறகு ஒரு வீடு கடை வச்சிருந்தாரு. இப்போ இதில் தான் உங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் இதில் தான், இதை நம்பி தான் இருக்கா? வேற யாரும் மக்கள் ஒருத்தர் யாருக்கும் உதவியும் கிடையாது. இருந்தது எல்லாத்தையும் அவங்க எல்லாரும் பகிர்ந்து எடுத்தாரு. கடைசியில் இருக்குது ஆளு நம்ப முடியாத நிலையிலே இருக்கு. அது இதை தீர்ந்தெல்லாம் அங்கே இருந்து நிம்மதியாட்டு வந்து வேற இருக்கலாம் அப்படின்னு உள்ளது. கடவுள்கிட்ட என்ன ஜீவிச்சதுக்கு ஒரு வழியை தரணும்னு கடவுள்கிட்ட கேட்ட பிறகு கடவுள் எனக்கு கற்பிச்சது. அதில் மட்டும் ஒரு 50-70 வருஷம் வருஷத்துக்கு முன்னாலே என்ன மாப்பிள்ளை இருந்த பிறகு ரோடு தூண்டை நைலோன் வலை இதெல்லாம் கொல்லங்கோடு வரை இறமந்தர வர உள்ளவங்க எல்லாம் இருக்கணும். எவரம் பட்டவளாக இதில் வழிக்கு ஒரு கடை வச்சு அந்த கடையில் உள்ள அங்கே இருந்து எல்லா தினமும் ஏன்னா கடையில் தான் வந்து ஒரு சாதனமானது. அப்படி வீதம் செய்து என்ன மாப்பிள்ளை வீட்டு தொழிலில் ஒரு சிறிய தொழிலுக்கு நான் அவங்க அந்த சமயமே சொல்லி காட்டியிருந்தது. அந்த சமயமே நல்லது போல இன்னும் எல்லா முறையில் பார்த்து நானும் அவங்கள பார்த்து 22 வருஷம் வரை நோயாட்டு வந்தாங்க. 6 வருஷம் வரை தண்ணி வரும், தண்ணி மாற்றம் கொடுத்தாரு. வேற ஒன்றும் இல்லை. அப்படி உள்ள ஜீவனத்தை வச்சு கடவுள் இந்த கால வருங்காட்டி நம்மளை இப்படி ஜீவித்ததுக்குள்ள விதி கடவுள் தந்தது. அதில் தான் நாம் ஜீவிச்சோம். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு அலுவலம் இல்லை, சந்தோஷமா இருக்கு. எது கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு விட்டுடையும். எனக்கு அது ஒன்றும் வேண்டாம். உலக வாழ்வெல்லாம் தீர்ந்தாச்சு. இப்போ இருக்கிற ஒரு மனுஷன் கொஞ்சம் கழிஞ்சு அவங்கள காண முடியாது. கொஞ்சம் கழிஞ்ச உடனே நீங்க பார்க்க ஆளு கிடையாது. இப்போ இதுல நீங்க போகண்டு வந்தீங்கன்னாக்க இதுல கண்டாதான் ஆளானு நினைச்சு அப்படி உள்ள உலகம் மனுஷன் இருக்க கடவுள் கூப்பிடுமா போக வேண்டியதானே. இப்போ விழிச்சாரு இப்போ போகல. இங்க ஒண்ணு பார்க்கறது எனக்கு தேவை கிடையாது. என்னை உண்டாகின கடவுளை மாத்திரம் எனக்கு உண்டு, வேற யாரும் கிடையாது. இப்படி உள்ள நிலையில தான் நான் கல்விச்சேன். சரி பாட்டி, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நாம் இந்த வழியா போனா வந்து கடற்கரை போகலாமா? ஆமாம், இந்த வழியாகவும் இது ஒரு குறுகலான சாலை இல்லை, இது ஒரு மணல் வீடாக காணப்படுகிறது. இந்த வழியாகவும் நாம் கடற்கரைக்கு செல்லலாம். இதுதான் இந்த வட்ட வளாகத்தினுடைய ஒரு மையப்பகுதி என்றே கூறலாம். இங்கு ஒரு தெருப்பலகையெல்லாம் வைத்து இந்த சுவரிலே எழுதியிருக்கிறார்கள் வட்ட வளாகம் தூத்தூர் என்றும். சார்பாக பண்ணது இல்லையா? ஆமாம் ஆமாம்.
நம்முடைய திருமண மண்டபத்திற்கு செல்வதற்கான ஒரு அம்பு ஒரு அடையாள குறி போட்டு வைத்திருக்கின்றார்கள். இது போன்ற அடையாளங்களை பல இடங்களில் நாம் பார்க்கலாம். இதுதான் திருமண மண்டபத்துக்கு போகக்கூடிய சாலையா? ஆமாம். போகலாம் இல்லையா? குட். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த போர்டு தான் எல்லா வீடுகளும், அதிகபட்ச வீடுகளில் இந்த வசனங்கள் தான் இருக்கு. இவன் எங்க வீட்டில் அந்த வசன போர்டு தான் இருக்கு. மக்கள் நினைக்கக்கூடியது வந்து வாதைன்னு சொல்லக்கூடிய நோய் நோய் அணுகாது அப்படின்னு. இந்த ஏரியாலும் பெரிய பெரிய வீடுகள் இருக்கு, ஆனா உள்ள ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கு. இவ்வளவு தூரம் வந்தால பெருசா பார்க்க முடியல. இங்க ஒண்ணு, இந்த பக்கம் எல்லாமே வீடுக்குள்ள கடை இருக்கு. அப்போ உங்க வீட்டுக்கு இப்படி போலாம்ல? ஆமாம், இந்த வழியாக போகலாம். இந்த கார்டன் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. சின்ன கொஞ்சம் இடம் தான், ஆனா அழகா அது பண்ணிருக்காங்க. ஆமா, இடத்த நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. கார்டனிங் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நாம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் நம்ம சேனல்லையே. எல்லா வீடுகளையும் கார்டன் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல இயற்கையான காற்றை சுவாசிக்கலாம். போகலாம் போகலாம். இதோட எண்டு இது. இது இப்படியே போய் சுருக்கி சுருக்கி அப்படியே நம்ம எங்க போயிடுவோம்? இப்படியே போயிடலாம். அங்கேயே போயிடலாம். இதெல்லாம் நம்ம டைட்டஸ் அவங்களோட இது. அதில் தான் இந்த கரெக்ட் சாலையெல்லாம் அமைக்கப்படும். இந்த அவர் சாக்க முன்னாடி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி போயிருக்காரு இல்லையா? ஊர்ல இருக்க மேக்ஸிமம் அநேக இன்டர்லாக் எல்லாம் அவரோட இதுல தான் வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு பார்க்கறது. ஆனா அந்த இன்டர்லாக்கை நம்ம மெயின்டைன் பண்ணாம அப்படியே போட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. பீச்சுக்கு போகிறதுக்குள்ள வெளியதான் இருக்கு. ஆமா, இது நம்ம பழைய ஏரியா. சின்ன குழந்தைகளெல்லாம் பசங்க ஃபன் பண்ண ஏரியா இது. சாயங்காலம் ஆகும் இந்த ஏரியாவில். அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், முடிஞ்ச எல்லாரும் போய் பாருங்க. அந்த குழந்தைகள் ஃபன் பண்ண வீடியோ. இந்த ஏரியால தான் குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தாங்க. இது நம்ம அந்த பீச் ரோட தோடும் இல்லையா? அந்த ஆமாம், இந்த வழி. இந்த இடத்துலதான் அந்த சின்ன குழந்தைகள் வந்து அந்த பூசல் சொல்லக்கூடிய ஒரு குழந்தை வந்து பேட்டியெல்லாம் கொடுத்தது இந்த இடம் தான். இதுலதான் அந்த சாயங்கால நேரத்துல குடும்பத்தனங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நீ போலீஸானா என்ன செய்வேன், வயிற்றுல குத்துவேன், பிடிப்பேன் அப்படின்னு அந்த பள்ளி போன கதையெல்லாம் இந்த இடத்துல வச்சு அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டது. இப்போ அவங்க அந்த சிறுவர்களை காணல. தீபாவளிக்கு ஏதாவது கொண்டாட போயிருப்பாங்க. ஆமா, தீபாவளி லீவு பசங்களை யாரையும் பார்க்க முடியல, எங்க இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வேற ஏதாவது பெரிய டூருக்கு போயிருக்காங்க அப்படி இருக்கும், வாய்ப்பு இருக்காம. இங்க ஒரு புதிய வீடு கட்டிட்டு வராங்க.
சைடு வந்துட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பயங்கரமாக நடக்குது, நல்ல விஷயம். ஆமாம், கண்டிப்பா இந்த ஏரியா அழகாக்குனா நல்லா இருக்கும். இதுல அப்பப்ப ஆட்டோ வந்து நிற்கும் இல்லையா? அது ஆட்டோ நம்ம ஒரு ஆட்டோ தானே? ஆமாம், இது 4 சக்கர வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், இன்னும் ஆட்டோக்கள்லாம் நிப்பாட்டதுக்கு இதில் தனித்தனியாக நமக்கு இதில் வந்து ஆட்டோ, இந்த காரு, பைக்கு இதெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டுற மாதிரி இந்த ட்ராக் எல்லாம் போட்டு கொடுத்தா இங்கே வந்து மக்கள் வந்து நிப்பாட்ட முடியும். அது வந்து ஒரு குடிநீர் பொதுமக்கள். இது இப்போ ஒர்க்கிங்கில் தான் இருக்கா? இல்லை, தற்போது அது பழுதடைந்து விட்டது. இது வந்து இந்த குருசடிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் வந்து பல ஆண்டுகளாக இதை பராமரித்து வந்தார்கள். தற்போது அது பராமரிப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது. மோட்டர் இல்லை, மோட்டர் எங்கே? மோட்டர் ரிப்பேர் ஆயிருக்குமோ? இந்த மோட்டர் எடுத்துட்டு சரி பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. மோட்டர் இருக்கா? நல்ல திட்டம், இதை மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கு. ஆமாம், இந்த பைப்பெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, முன்னாடி இந்த கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் வந்து மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு கைகளை கழுவுவதற்காக இந்த பைப்பானது இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்ததுன்னா, இதை தற்போது முழுவதுமாக இதை பயன்படுத்தி வருகின்றார். இந்த ரோடு சைடில் இன்னும் இன்டர்லாக்கெல்லாம் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இந்த ரோடு கொஞ்சம் விரிவாகணும். சாலையை விரிவாக்கம் செய்து சாலையின் இரண்டு பக்கங்களிலும் அலங்கார கற்கள் அமைத்து நம்ம நேரம் சொன்ன மாதிரி இந்த பகுதியில் நிறைய இடங்கள் எல்லாம் வந்து இந்த பைக்கெல்லாம் நிப்பாட்டும், வண்டி நிப்பாட்டதுக்குள்ள பார்க்கிங் வசதி இதெல்லாம் உருவாக்கி கொடுத்தா நல்லா இருக்கும். குறிப்பாக இந்த திருமண மண்டபத்தில் திருமண நிகழ்விற்காக வருகின்ற அத்துணை 4 சக்கர வாகனம், அதாவது கார் வந்து இந்த ஏரியாக்களை தான் நிப்பாட்டிக்கிறாங்க. அதுக்கான இடவசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்போது மக்கள் வந்து அந்த பகுதியில் வந்து காரெல்லாம் நிப்பாட்டுவாங்க, அதே மாதிரி பைக்கெல்லாம் வந்து நிப்பாட்டுவாங்க. ஆக்சுவலி திருமணம் நடக்குற டைம் இந்த ஏரியா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஒரு பஸ் கூட போக முடியாத அளவுக்கு ரொம்ப போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக இந்த பகுதி நமக்கு இருக்குது. அதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்போது இந்த திருமண நிகழ்வு நடக்கின்ற நேரங்களில் வந்து போக்குவரத்து நெரிசலை நமக்கு குறைக்க முடியும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த ஏரியாவில் இருந்து வேறு இடத்துல வைக்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, இது இந்த பகுதியிலே இருக்கும். இதற்கு மாற்றாக இதனுடைய அருகாமையில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்காங்க இந்த மண்டபத்துக்கு பின்னாடி. இந்த ஏரியாவில் பார்க் பண்ணக்கூடாது ஆக்சுவலி, ஏன்னா இது ரொம்ப ரோடோட சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க. நோ பார்க்கிங் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. என்னாலும் பொதுமக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து அவருடைய தேவைகளை கருத்தில் கொண்டு வந்து அவங்க வந்து இந்த பகுதியில் வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. சரி, இதில் பார்க் பண்ண இல்லைன்னா அவங்களுக்கு பார்க் பண்ண வேறு இடம் இருக்கா? பார்க்கிங் ஏரியா வந்து இந்த மண்டபத்தினுடைய பின்பகுதியில் வந்து ஒரு ஏரியா வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு அங்கே வந்து நிப்பாட்டலாம். இந்த பைக்கு, காரு, பெரிய வாகனங்கள்லாம் வந்து நம்ம அந்த மைதானத்தில் வந்து நிப்பாட்டலாம். உள்ளாடி இருக்கக்கூடிய அங்கே இல்லையா? ஆமாம், ஆனால் யாரும் அதை பயன்படுத்துறது இல்லையே.
பழைய ஸ்டேஜ். ஆமாம். இது வந்து ஒரு இறைச்சி கடை. இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இங்கே வந்து இறைச்சி விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடை. இந்த கம்பி ஸ்ட்ரீட் போர்டு லைப்ரரி சார்பாக வச்சதா? ஸ்ட்ரீட் போர்டை காணும், பார்க்கலாமா அதில்? நமது TFCYM சார்பில் முன்னர் சுவர்களில் இந்த மாதிரியான தெருப்பலகைகள் அவர்கள் வரைந்து வைத்திருந்தார்கள். அது காலப்போக்கில் மங்கி போனதால் நமது நேதாஜி படிப்பகம் சார்பில் ஒரு தெருப்பலகை எல்லா இடங்களும் வைத்திருந்தார்கள். தற்போது அதுவும் சேதமடைந்து தெருப்பெயர் இல்லாத ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆனால் ஒரு புதிய திட்டம் இந்த தெருப்பெயர்களை எல்லாம் வகுத்து நாம் உருவாக்கும் போது நன்றாக இருக்கும். வாங்க ஊரை சுற்றி பார்க்கலாம். முதல் பகுதியில் நாங்கள் நிறைய பகுதியில் போயிருந்தோம். அங்கெல்லாம் நிறைய தெருக்கள் நமக்கு காணப்பட்டன. ஆனால் அங்கெல்லாம் பார்க்கும்போது தெரு பலகைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு தென்பட்டது. காலப்போக்கில் எல்லா பகுதிகளிலும் இந்த தெரு பலகைகள் வைத்தால் வரக்கூடிய அனைவருக்கு நன்றாக இருக்கும். எங்க போறீங்க எல்லாரும்? என்ன விளையாட்டு? ஃபுட்பாலா காணோம்? கிரவுண்ட்ல இருக்கா? ஸ்கூலுக்கு போகலையா? எதுக்காக? தீபாவளியா? படக்கம் எல்லாம் பிடிச்சிருக்கீங்களா? ஆமா, நேற்றுக்கு நைட்டு கொஞ்சம் அங்கங்க வெடிச்சுக்கிட்டு. பூட்டு போட்டு விளையாடுங்க, அதான் உங்களோட பிராக்டிஸ் நல்லா இருக்கும். பூட்டு சொந்தமா இருக்கா? ஃபவுண்டேஷன்ல நீங்க டீம்ல இருக்கீங்களா? எல்லாரும் இருக்கீங்களா? இந்த வாட்டி நீங்க கப் எடுப்பீங்களா? சரி, எத்தனை மேட்ச் வின் பண்ணிருக்கீங்க? வா, சூப்பர். 21 கோலா? ஓ, இது இப்போ 3 கேட்டகரியில இருக்கீங்க. யார் ஏ? நீ ஏ டீம்? ஏஜ் 12. ஓகே, கங்க்ராட். விளையாட போறீங்க? எந்த கிரவுண்ட்ல விளையாட போறீங்க? இந்த ஸ்ட்ரீட் பேர் சொல்லலையே, ஓல்டு ஹாஸ்பிட்டல் ரோட். ஆமா, இதுல ஒரு பழைய ஹாஸ்பிட்டல் முன்னாடி இருந்தது. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும். நீ அந்த போயிருக்கியா? அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த இடத்துல போயிருக்கேன். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு நாங்க அந்த இடத்த பாத்திருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல பாக்கல, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இடத்த பாத்திருக்கேன். நாங்க சின்ன வயசுல அதுக்கு உள்ளாடி போய் விளையாடும். அந்த ஏரியாவை பார்க்க ஒரு அட்வென்ச்சர் இடம் மாதிரி தான் இருக்கும். மோசமா இருக்கும் பார்க்கறதுக்கு, இருந்தாலும் அது ஒரு அட்வென்ச்சரா தான் இருக்கும். ஒரு பயமாட்டம் இருக்கும் சில டேபிள் எல்லாம் பார்க்கும்போது. நாங்க போஸ்ட்மார்டம் எல்லாம் நடந்திருக்கு. பேயெல்லாம் வந்துட்டாலும். சரி, நாம இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். நிழற்கூடை இது செல்ஃபி ஸ்பாட். ஊர்ல வரக்கூடிய மக்களுக்கு ஒரு ஏரியாவில் நின்று போட்டோ எடுக்க ஒரு இடம் வேணும். இப்போ ஊருக்குள்ள வந்த உடனே சரி நான் தூத்தூருக்கு வந்துட்டேன்னு காமிக்கிறதுக்கு ஒரு இடத்துல நின்று போட்டோ எடுத்த ஆட்களுக்கு தெரியுமா நான் அங்கே இருக்கேன்? இல்லை இல்லை, அதுக்காக தான் இந்த செல்ஃபி ஸ்பாட் எல்லாம் வச்சிருக்க கூடியது. இது நாங்கள் அப்போல இருந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஃப்ளெக்ஸ் போர்டெல்லாம் மாற்றி ஒரு LED போர்டு வச்சு இந்த ஏரியா இந்த ஃப்ளெக்ஸ் கண்டென்ட் எல்லாம் அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு ஐடியாஸ் இருக்கு. ஐடியாஸ் மட்டும் இருந்தால் போதாது இல்லையா? ஸ்டாலின் முடிஞ்சே 1 மாசம். ஆமா, அது என்ன காரணம்? அது நம்ம அப்போ தான் கேட்கணும். அது வந்து மீண்டும் ஒருவேளை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் இந்த கிராமத்தில் நடக்கலாம். ஆகவே தான் அது அந்த பகுதியில் தற்போது அது வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நாமும் பயன்படுத்தி விடுவோம் என்ற நோக்கத்திற்காக அதை எடுக்காமல் அப்படியே வைத்திருக்கின்றார்கள். மட்டும்
ஆமாம். இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இது க்ளோத்தில் அடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த பிரிண்ட் நல்லா இருக்கு. ஃப்ளெக்ஸ் க்ளோத் ஃப்ளெக்ஸ், துணியில் உள்ள ஃப்ளெக்ஸ் தான், நல்லா இருக்கு. பிளாஸ்டிக்கு மாற்றாட்டு யாரு இந்த ஐடியா தானே? இந்த உங்களுடன் ஸ்டாலின் இந்த முகாமானது இந்த தூத்தூர் கிராமத்தில் நடக்க போகிறது தெரிஞ்சு தூத்தூர் முன்னேற்ற சங்கம் ஒரு சங்கம் வந்து இந்த ஒரு அதிகாரிகளையும் பொதுமக்களையும் வாழ்த்தி ஒரு பேனர் வச்சுருந்தாங்க. இந்த பேனர் வைக்கக்கூடிய பொறுப்பை என்கிட்ட தந்துருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து பல ஆண்டுகளாக வந்து இந்த பிளாஸ்டிக் இந்த பேனர் கலாச்சாரத்தை நம்ம ஒழிக்கணும் என்னோட ஒரே ஒரு நோக்கத்துக்காக எனக்கு தெரியும். பாடசாலையில் வந்து ஒரு பேனர் கடையில் வந்து இந்த துணி பேனர் அங்கேயே நம்ம தயார் பண்ணி கொடுப்பாங்க. இந்த துணி பேனரை பொறுத்தளவில் நம்ம சாதா ஒரு பேனர் எந்த குவாலிட்டியில் டிசைனில் வருவோமோ அதே மாதிரி தான் இந்த துணி பேனர்லேயும் வரும். நம்ம என்ன டிசைன் பண்ணி கொடுக்குறோமோ அதே டிசைன் அதே கலரில் வந்து இந்த துணி பேனரில் வரும். நமக்கு வந்து பிளாஸ்டிக் பேனரை தவிர்த்து நம்ம எங்கே பார்த்தாலும் இப்போ இதை வந்து எடுத்து சட்டை பேண்டுகள்லாம் ஆமாம், இது வந்து நமக்கு வந்து இந்த துணி பைகளெல்லாம் தைக்கலாம், நம்ம பைகளெல்லாம் தைக்கலாம். வீடுகளில் வந்து நமக்கு வந்து அலமாரைகள்லாம் வந்து நமக்கு வந்து துணிகளெல்லாம் இப்போதற்கு சமையல் அறையிலெல்லாம் இதை வந்து பயன்படுத்தலாம். நம்முடைய வீடுகளில் வந்து இதை ஒரு மறுசுழற்சி பண்ணலாம், மறுசுழற்சி செய்யலாம். நிழற்குடை, இந்த நிழற்குடையை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த ஏற்கனவே அந்த நம்ம பார்க்கு திட்டங்கள் வரும்போது இது போல முதியோர்கள் எல்லாம் வந்து இடைப்பாடுறதுக்கும் அவங்க வசதியாக இருக்கும். ஆமாம், இப்போவே அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டாங்க. இப்போ பார்க்கு திட்டங்கள் கொண்டு வரும்போது அதுலேயும் வந்து இதெல்லாம் இதே மாதிரி பெரியவங்க இருக்கிறதுக்குள்ள இருக்கைகள் வச்சு அவங்கள மகிழ்விக்கிற மாதிரியான சில விளையாட்டு பொழுதுபோக்கு நிழற்குடைகள்லாம். சரி வாங்க நம்ம தொடங்கின இடத்துக்கே போகலாம். நம்ம எல்லோ ஷேடா இருக்கு, இங்கே எல்லோ இருக்கு, அந்த வீட்டில் எல்லோ இருக்கு, ஆட்டோக்களும் சிம்டேரியிலையும் கோயிலும் எல்லோ தான். ஆட்டோக்களும் இதில் வந்து இந்த பேங்க் ஹவர்ஸ்லையும் ஸ்கூல் ஹவர்ஸ்லாம் வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகிடும். வாகனங்களை எங்கே நிறுத்துவது இல்லாமல் இந்த நேதாஜி படிப்பகத்தினுடைய நிழற்குடை வந்து முன்னாடி வந்து எல்லாருக்கும் வசதியாக இருக்குது. முன்னாடி போக்குவரத்துகள் குறைவாக இருக்குது. அப்போது இந்த வேட்டி ஷர்ட் எல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு உள்ளே ஏற்றி கட்டலாம். ஆனால் இப்போ வந்து இந்த வேட்டி ஷர்ட்டு தான் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இதுக்கான மாற்று திட்டங்கள் ஏதாவது இருக்கா? ஆமாம், நல்ல ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் அதை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த ஏரியாலாம் இடிச்சு கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ மக்கள் தொகை பெருகிருச்சு, வாகனங்களோட தொகை ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்ம பேங்க் ஹவுஸ்ல பார்க்கும்போது இதில் வண்டி நிறுத்தது கூட இடம் இல்லை, இதில் கூட ரொம்ப டிராஃபிக் ஆகும். வெயிட்டிங் ஷர்ட்டுகளை எல்லாம் வந்து வெயிட்டிங் ஷர்ட்டை சுருக்கி இந்த ஏரியாலாம் அடிச்சு மாற்றிக்கிட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு பார்க்கிங் வசதியில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நடக்கலாம் எபிசோடோட கடைசி, அதாவது எங்க தொடங்கணுமோ அங்க வந்திருக்கோம். நம்ம இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.